Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. இன்னைக்கு prawn வெச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதாவது prawn வெச்சு நம்ம prawn biryani தான் செய்ய போறோம். அதுவும் நம்ம வீட்லயே ஃப்ரெஷா பிரியாணி மசாலா அரைச்சி செய்ய போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த prawn வந்து 1/2 கிலோ அளவு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து அந்த prawnல வந்து எல்லா இடமும் படுற மாதிரி பெசரி வச்சிருக்கேன். பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சி செய்ய போறோம்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு ஒரு பிளேட்ல ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 6 ல இருந்து 7 மிளகு, 3 லவங்கம், ஒரு அந்த ஸ்டார் அன்னாசி சொல்வாங்க இல்லையா அது, அதே மாதிரி கல்பாசி கொஞ்சோண்டு, பட்டை வந்து நல்லா ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்துலேயே நம்ம இந்த பிரியாணி மசாலாவுக்கு இந்த பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு வந்து நம்ம கேஸோட ஃப்ளேம் வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா கரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வறுபட்டு வரும். வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கேன் அந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்னதாக தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலா, 1/2 கிலோ அளவுக்கு prawn வந்து கழுவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். திருப்பியும் வந்து தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வந்து இந்த கல்பாசி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ வந்து 500 கிராம் prawn இருக்குது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் வரும். 300 கிராம் அளவுக்கு அரிசி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா prawn வந்து சுருங்கி போயிடும். அப்புறம் வந்து அரிசி தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கெலாம் நம்ம வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ ஈக்குவலாக போடுவோம். அதுவே prawn பிரியாணிக்கு அந்த மாதிரி போட்டோன்னா டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ 1/2 கிலோ நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது கழுவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பிரியாணிக்கு இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 லவங்கம், அதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா தட்டில். இதை போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இதை வதங்கிட்டே இருக்கும்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ தக்காளி சேர்த்து நல்லா மசிய விட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதங்க விடலாம். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இதில் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கலாம்.
இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு. நம்ம இதில் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே ப்ரானில் வேறு கொஞ்சம் போட்டு வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் இதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டோன்னே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க ப்ரானை சேர்த்து வதக்கிக்கலாம். ப்ரானை சேர்க்கும் போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வந்து வதங்க விடலாம். இந்த பிரியாணி மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அதாவது 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி அளவில் உங்கள் அரிசி எந்த அளவு தண்ணி தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. முதல்ல கொஞ்சம்தான் உப்பு சேர்த்தோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பிரியாணி அரிசியை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இந்த பிரியாணி அரிசி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டி இப்போ அரிசியும் தண்ணியுமா தெரியுது பார்த்தீங்களா. இந்த அளவு வந்தோடனே கேஸை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டுட்டு மூடிடுங்க. மூடிட்டு இது வேகிறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. 10 நிமிஷம் ஆனவுடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த நம்ம செஞ்ச பாத்திரத்தை பிரியாணி பாத்திரத்தை நம்ம திறக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. தம்லேயே இருக்கட்டும். அது பிரியாணி நல்லா வெந்துட்டு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைமும் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து பார்க்கலாம். ஓரமாக மட்டும் கலந்து விடுங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. நல்லா நீட்டாக அரிசி வந்து உடையாமல் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரான் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, முட்டை வந்து நான் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஆம்லேட் தான் கேட்பாங்கன்ட்டு நான் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா, அதனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.